ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹேஷ்டாக் கேஜோட. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு மினி விளாக் தான். காலையில் எழுந்த உடனே குளத்துல இருந்து சூரியன் உதிக்கிறத பார்க்குற பாக்கியம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. அந்த ஒரு பாக்கியத்தோட கண்ணு குளிர்ச்சியாக தான் என்னோட மார்னிங் ஸ்டார்ட். இன்னைக்கு நேற்று இல்லை, எப்போவுமே என்னோட பியூட்டிஃபுல்லான இந்த வீவோட தான் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் காலையில் எழுந்தோடனே எனக்கு ஆஸ் யூஷுவல் டிஃபனை ஊட்டிட்டு தேஜஸ்ரீ ஆடின டான்ஸை பார்த்துட்டு இருந்தேன். எஸ், இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கேன், முட்டை கலக்கின்னு சொல்லிட்டு. அந்த சாங்க்கு தேஜ்மா அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை தூங்க வச்சுட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிச்ச போதுடா எனக்கு வந்து ஐடியா கழுத கெட்ட குட்டிச்சவரு. எனக்கு எதுவும் யோசனை வரலன்னா தக்காளி சோறு. எஸ், எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் ஒரு தக்காளி சோத்தை தாளிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே ராஜராஜ சோழன் நான் பாடுறது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி தள்ளி விட்டுறாதீங்க. சாப்பாடு செஞ்சுட்டே இருக்கும் மொத்தம் அரிசி ஊற வைக்காது ஞாபகம் வந்து. அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு ஒரு 2 சாமான் தான் தொலைக்கிட்டு இருந்தேன். குக்கர் விசில் கேட்டோடனே தம்பி எழுந்துக்குனா அவனை திருப்பியும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ரெஷ் ஆகிடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு என்னுடைய அழகை நானே ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அழகாக பவுடர்லாம் அடிச்சு சீவி சிங்காரிச்சு அடிக்கடி வாய் வளருது என்னன்னு தெரியல வாய். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பண்ற கலவரத்துல ஒரு புடி சோறு எடுத்து வைக்கிறதுக்குள்ள என் வாயில நுரத்தள்ளிட்டும் போல இருக்கு. தக்காளி சாதம் சுடு எடுத்து வாயில வச்சுட்டு அதை என் மூஞ்சி பிளாஸ்ட கொண்டு போகுது. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு லெமன் ஜூஸை குடிப்போம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஜூஸை போட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கி வந்துட்டு வீட்டுக்கு வந்து துணியை ஓட விட்டு பாப்பாக்கு லஞ்சு ஊட்டி அவன் அழுதுட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் டயர்டா எனக்கா நகர் அப்படின்ற மாதிரி முட்டி வலியா முதுகு வலியா நம்மள மாதிரி அம்மாக்களுக்கு தான் தெரியுமே. அதுக்கப்புறம் பார்க்க கேட்டுட்டு போய் பசங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடி அங்கே வேடிக்கைலாம் பார்த்து ஊர்க்கதை பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே இருக்க செடி கொடிகள் எல்லாம் வம்பு எழுதிட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டோம். திருப்பி என்னடா இவன் தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கான்னு எனக்கு அதிகமாக மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்குல்ல, அது எப்படி தைக்க பூதம் நம்ம ஆசையை நிறைவேற்றுமோ அந்த மாதிரி இந்த பாத்திரத்தை தைக்க வீட்டில் இருக்க பூதங்க நம்மளுக்கு பாத்திரத்தை போட்டுகிட்டே இருக்கும். அண்ட் இதோட இந்த மினி விளாக்க முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.